விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம். உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இவங்களுடைய சப்போர்ட் பெருகக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு ஆதரவு பெருகும். 8ல் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. சில குடும்பங்கள் இப்போ பித்ரு தோஷம் இருக்கும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். டிஜிட்டல் மோசடி, ஆன்லைன் டிஜிட்டல் மோசடின்னு சொல்கிறாங்க பாருங்க, அதில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். 15ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு சில மாற்றங்கள் பதவிகளில் கிடைக்க போகுது. கூட இருக்கிறவங்க சில பேர் உங்கள் ப்ரமோஷனை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. ப்ரமோஷனே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு கிரகங்கள் காட்டுது. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம். உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இவங்களுடைய சப்போர்ட் பெருகக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு ஆதரவு பெருகும். பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய ஒரு துறையில் இருக்கீங்கன்னா பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். என்ன காரியங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்க. பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் நடக்கும். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சில பதவிகள் சேரும். 15ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு சில மாற்றங்கள் பதவிகளில் கிடைக்க போகுது. ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி போயிருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க சில பேர் உங்கள் ப்ரமோஷனை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. உங்களை பற்றி குற்றமுறைகள் சொல்வது, ரிவர்ஸ் பண்ணுவது, அதாவது டீப்ரமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ப்ரமோஷனே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு கிரகங்கள் காட்டுது. அது எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கிய பதவிகள், முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக அதில் இருந்துக்கணும். அரசியல்வாதிகள் முதல் 15 டேஸ் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஜென்ரல் பப்ளிக் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்கள பகச்சிக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 8ல் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. சில குடும்பங்கள் இப்போ பித்ரு தோஷம் இருக்கும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். டிஜிட்டல் மோசடி, ஆன்லைன் டிஜிட்டல் மோசடின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பொசிஷன் வருவீங்க. லைஃப்பில் ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து பலருக்கு கிடைக்கும். நிச்சயமாக கல்யாண விஷயம் கூடி வரக்கூடிய யோகம் அந்த ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் கூடி வந்துடும், சந்தேகமே இல்லை. அதுவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள், சுப செய்திகள் எல்லாம் கூடி வரும். சில பேர் வேலையில் விஆர்எஸ் வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த 4ல் ராகு இருக்கிறதுனால இந்த ஆஸ்துமா தொந்தரவு, டிபி தொந்தரவு, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். ஓகே சார். குலதெய்வ சாபம் சிலருக்கு இருக்கும் இந்த மாதம். ஸோ குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்வது நன்மையை தரும். ஓகே. எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? டெஃபினட்டாக இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வேலை விஷயம். வேலை பார்க்குற இடத்துல இவங்களை போட்டு கொடுக்கறதுக்கு, இவங்க வேலையை கெடுக்கிறதுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் விஆர்எஸ் வாங்குகிற அமைப்பே கூட இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் உங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் எந்த கடவுளை வழிபட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக இந்த மாதம் குற்றால ஈஸ்வரர், குற்றாலம் இருக்குது பாருங்கள், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றால ஈஸ்வரர், குற்றாலத் அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகள் இருக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குற்றாலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனை போய் வழிபட்டுட்டு வரும்போது நினைத்த காரியமெல்லாம் வெற்றியடையும் இவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுன்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. அருமை சார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள்.
என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் வந்து சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது வந்து 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டால், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க சில பேர், லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதனால தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு வந்து சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.